ஈரானின் ஏவுகணைகள் லண்டனை தாக்கும் தொலைவில் உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஜாக்செட் எச்சரித்துள்ளதாக டெய்லி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் இந்திய பெருங்கடலில் உள்ள டிகோ கார்சியா தளத்தை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகள் 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கியமையே இந்த அச்சத்திற்கு காரணமாகும். ஈரான் பொய் சொல்கின்றது. அவர்களின் ஏவுகணைகளால் லண்டனை எட்ட முடியும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் வெள்ளை மாளிகையில் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் போர்க்கப்பல்கள் பற்றாக்குறையால் நேட்டோ பாதுகாப்பு பணிக்கு ஜெர்மனியிடமிருந்து போர்க்கப்பலை கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு பிரித்தானியா தள்ளப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரித்தானியாவின் விமானம் தாங்கி கப்பல்களை பொம்மை கப்பல்கள் என்று அவர் கேலி செய்துள்ளார். சமீபத்தில் சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய விமானப்படை தளம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய போது அதை பாதுகாக்க ஒரு பிரித்தானிய கப்பல் கூட அங்கு இல்லை. பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளே பிரித்தானியாவிற்கு அப்போது உதவின. பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சரான ஜான் ஹீலி நாட்டின் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை தவறாக 17 என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உண்மை எண்ணிக்கை 13 என்பதால் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். பிரித்தானியாவின் இந்த நிலைமையை கண்டு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். வின்ஸ்டன் சர்ச்சில் உயிரோடு இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தையே கலைத்திருப்பார் என்று 102 வயதான 2ஆம் உலக போர் வீரர் டக் ஷெயர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பிரித்தானியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதுகாப்பு துறைக்காக செலவிடும் தொகை 2.4%இலிருந்து 2.28% குறைந்துள்ளதாக நேட்டோ அறிக்கை கூறுகின்றது. ஆனால் நிதி ஒதுக்கீடு குறையவில்லை என்றும் பொருளாதார மாற்றங்களே இதற்கு காரணம் என்றும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது.